தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். பரபரப்பான தமிழக தேர்தல் அரசியல் களத்தை பற்றி தொடர்ந்து விவாதிப்போம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். மூன்று முக்கியமான அரசியல் பரபரப்பு. ஒன்று, அதிமுகக்குள்ள மீண்டும் ஓபிஎஸ் இணைய போறார் அப்படிங்கிற விஷயம். ரெண்டாவது, டெல்லியிலிருந்து அமித்ஷா அவர்கள் அவசரமா சென்னை வரார் அப்படிங்கிற முக்கியமான விஷயம். மூணாவது, தற்போதைய அரசியல் சூழலால் மீண்டும் திமுக ஆட்சி தமிழ்நாட்டில் உருவாக போகுது அப்படிங்கிற விஷயம். இந்த மூணுத்துடைய பின்னணி பற்றி நம்ம இன்னைக்கு வீடியோ பேசுவோம். இன்னும் 3 மாதத்தில் தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்க இருக்கு. ஸோ அரசியல் கட்சிகள் பரபரப்பாக இயங்கிட்டு இருக்காங்க. தினந்தோறும் பல்வேறு அரசியல் பரபரப்பான செய்திகள் வந்துட்டு இருக்கு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா 2 நாட்களுக்கு முன்பு வானகரத்தில் நடைபெற்ற அதிமுகவுடைய செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் சில முக்கியமான தீர்மானங்கள், கவனிக்கத்தக்க தீர்மானங்களை அதிமுக நிறைவேற்றினாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில முக்கியத்துவம் வாய்ந்த அரசியல் பேச்சுகளும் அங்கே பேசப்பட்டுச்சு. குறிப்பாக CV சண்முகம் பேசின பேச்சு அப்படிங்கிறது பாஜகவோட இன்ஃப்ளூயன்ஸாக அவர் ஓப்பனாக அட்டாக் பண்ணி அடிச்சார் அப்படிங்கிறது கவனிக்கத்தக்க விஷயம். இப்போ அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் எடப்பாடி பழனிசாமி அவசரமாக சந்திக்கிறார். சந்திச்சு முடிச்சதுக்கு பிறகு வெளியில் பத்திரிகையாளர் சந்திப்பில் இந்த சந்திப்பு எதற்காக அப்படின்னு கேட்கும்போது அவர் விளக்கம் கொடுக்குறாரு. ரொம்ப சிறப்பான முறையில் பொதுக்குழு கூட்டத்தை நடத்தி முடிச்சாங்க, அது ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறதுக்காக தான் இந்த சந்திப்பு அப்படின்னு மாதிரி ஒரு பதில் சொன்னார். உண்மை அதுதானு கேட்டால் கிடையாது. அங்கே வேறு சில விஷயம் நடந்திருக்கு. அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிற செய்தியில் வெளியேற்றிருக்கு. குறிப்பாக என்னன்னா, ஏற்கனவே இந்த பொதுக்குழுனால டிஸ்டர்ப் பண்ணாங்க. எதுக்காக டிஸ்டர்ப் பண்ணாங்க பாஜக அப்படின்னா, குறிப்பாக பாஜக சரி அமித்ஷாவும் பெரிய அளவில் டிஸ்டர்ப் பண்ணாங்க. அங்கே ஏற்றப்பட்ட சில தீர்மானங்கள். ஒன்று, இந்த கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை தாங்கும் அப்படிங்கிற விஷயம். நீங்கள் சொல்கிற மாதிரி என்டிஏன்ற கதைலாம் பேசாதீங்க, நான் தான் அதிமுக தான் தலைமை அப்படிங்கிற விஷயம். ரெண்டாவது, எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிற விஷயம். மூணாவது, கூட்டணிக்குள்ளே யார் வரணும் யார் போகணும் அப்படிங்கிற விஷயத்த எல்லாத்தையும் நான் தான் முடிவு பண்ண போகிறேன், அதில் பாஜகக்கு எந்த ரோலும் கிடையாது அப்படிங்கிற விஷயம். இதில் எல்லாம் பெரிய அளவில் டிஸ்டர்ப் ஆகிட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்புறம் துரோகிகளுக்கு இடம் கிடையாது, எதிரிகளுக்கு இடம் கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் கிளியர் கட்டாக பேசி முடிச்சிட்டாங்க. அப்போ யாரை சொல்கிறாங்க அப்படிங்கிறது கிளியராக தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த விஷயத்தில் அமித்ஷா அவர்களும் பாஜகவும் பெரிய டிஸ்டர்ப் ஆகிட்டாங்க அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். இதுவே ஒரு டிஸ்டர்ப்னா கூடுதலாக இன்னொரு டிஸ்டர்ப் கிளப்பியிருக்காரு. என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வருகிற 15ஆம் தேதியிலிருந்து அதிமுக சார்பாக போட்டியிட விருப்பமுள்ள நபர்கள் தங்களுடைய விருப்ப மனுக்களை தாக்கல் செய்யலாம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டாரு. கட்சியினுடைய தலைமையில மனுக்கள் இருக்கும், வாங்கி ஃபில் பண்ணிட்டு நாமினேஷன்ஸை நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த விஷயத்தில் நயினா நாகேந்திரன் டிஸ்டர்ப் ஆயிட்டாரு. இன்னும் நம்ம ஷீட் சார்ந்த விஷயங்களை பேசி முடிக்கல, யார் யாருக்கு எத்தனை தொகுதிகள் அப்படிங்கிறத நம்ம இன்னும் முடிவு பண்ணல. அதிமுக போன்ற கட்சியெல்லாம் நீங்கள் இப்படி ஒரு விஷயத்தை கால்ஃபர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஏன்னா உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக கட்டமைப்பு இருக்குது, 234 தொகுதியிலிருந்து உங்களுக்கு விருப்ப மனுக்கள் வரும். ஸோ அப்படி இருக்கும்போது எங்களுக்கு ஒதுக்கப்படக்கூடிய தொகுதியிலிருந்து உங்களுக்கு வரக்கூடிய விருப்ப மனுக்கள் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற கேள்வியெல்லாம் நயினா நாகேந்திரனுக்கு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுது. இதை தாண்டி அமித்ஷா சில கேள்விகள் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியும். இந்த ஒரு விஷயத்தை சொன்னதுனால டிஸ்டர்ப் ஆகிட்டு அதை பற்றி பேச வந்திருக்காங்க. இந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி நயினா நாகேந்திரன் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, ஷீட்ஸ் பற்றின விஷயத்தை இப்போ பேசுகிற மாதிரி தெரியல, வேற என்ன விஷயத்தை பேசியிருக்காருன்னா தொகுதியில் சார்ந்த விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் அதை ஃபுல்லாக நானே முடிவு பண்ணிக்கிறேன், எந்த கட்சி உள்ளே வரணும் எந்த கட்சி போகணும் அப்படிங்கிறத நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ஜஸ்ட்டு கூட இருந்தால் மட்டும் போதும், நீங்கள் எந்த விஷயம் தலையிட வேண்டாம் அப்படிங்கிறத அவர் கிளியர் கட்டாக சொல்லிட்டார் அப்படிங்கிற மாதிரியான செய்தியில் வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல என்னன்னா, சுப்பீரியர் பவர் எடப்பாடி பழனிசாமி தான் அப்படிங்கிறத அவர் கிளியர் கட்டாக சொல்லிட்டார். ஓகே, இது அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள நடந்த முக்கியமான ஒரு பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட். இதுக்கப்புறம் வெளியில் இன்னொரு பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட் நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, தாவக கட்சி சார்பாக நேற்றுக்கு பனையூரில் மாநில நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடந்திருக்கு. அந்த கூட்டத்தில் வழக்கமாக எல்லா கட்சியிலும் சுப்பீரியர் பவர் தலைவருக்கு தான் கொடுப்பாங்க. அந்த மாதிரி அங்கேயும் விஜய் தான் முதல்வர் வேட்பாளர். அவரை ஏற்றுக்கிட்டு வரக்கூடியவங்களுக்கு நாங்கள் கூட்டணியில் இடம் கொடுக்குறோம், இல்லாத பட்சத்தில் அதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத கிளியர் கட்டாக சொல்லிட்டாங்க. ஸோ என்னன்னா, விஜய் அவர்கள் அதிமுக குறிப்பிடாமல் அதிமுக ஒரு மெசேஜ் சொல்லி முடிச்சிட்டாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எடப்பாடி அவர்களும் விஜயை குறிப்பிடாமல் விஜய்க்கு ஒரு மெசேஜ் சொல்லிட்டாரு. அதே மாதிரி அமித்ஷாவுக்கும் ஒரு மெசேஜ் சொல்லிட்டாரு. அமித்ஷாவுக்கு அவர் என்ன மெசேஜ் சொன்னார் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். நான் தான் சிஎம் கேண்டிடேட், கூட்டணி ஆட்சி கிடையாது, தனித்து ஆட்சி அப்படிங்கிற விஷயம். ரெண்டாவது, யார் வரணும் யார் போகணும் அப்படிங்கிறத நான் தான் முடிவு பண்ணுவேன் அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா சொன்ன கிளியர் மெசேஜ். அதே மாதிரி விஜய்க்கு என்ன மெசேஜ் சொல்லியிருக்காரு எடப்பாடி அப்படின்னா, கூட்டணி சார்ந்த விஷயங்களை பேசும்பொழுது பாஜக கூட தான் இருக்கும், பாஜக சைலண்ட் பார்ட்னராக அவங்க இருக்க தான் செய்வாங்க, அவங்க இல்லாமல் நாங்கள் இல்லை அப்படிங்கிறத சொல்லிட்டார். அவங்க கூட தான் இருக்க போகிறாங்க, அவங்கள விட்டுட்டு நாங்கள் வெளியே வரல அப்படிங்கிறத கிளியர் கட்டாக சொல்லிட்டாரு. இப்போ இந்த பக்கம் விஜய் என்ன மெசேஜ் சொல்லியிருக்காருன்னா, நான் தான் சிஎம் கேண்டிடேட் அப்படிங்கிறத கிளியராக சொல்லிட்டார். இப்போ இதன் மூலமாக என்ன ஒரு விஷயம் கிளியர் ஆகுது அப்படின்னா, வருகிற தேர்தலில் 4 முனை போட்டிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. 4 சிஎம் கேண்டிடேட் கிளியரா இருக்காங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. திமுக கூட்டணிக்குள்ள ஸ்டாலின் அவர்கள், அதிமுக கூட்டணிக்குள்ள எடப்பாடி பழனிசாமி அவர்கள், தாவக தரப்புல விஜய் அவர்கள், நாம் தமிழர் தரப்புல சீமான் அவர்கள், இந்த மாதிரி 4 முனை அப்படிங்கிறது கிளியர் ஆயிடுச்சு. ஸோ இப்போ தமிழக அரசியலுடைய இந்த தேர்தல் களம் அப்படிங்கிறது இந்த இடத்துல நின்று இருக்கு. அதாவது 4 சிஎம் கேண்டிடேட் அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சு. ரெண்டாவது, கூட்டணி சார்ந்த விஷயத்திலும் கிளியர் ஆயிடுச்சு. இப்போ என்னன்னா, இந்த 4 முனை போட்டியில இதை 3 முனை போட்டியா மாற்றணும். சீமானை விட்டுருங்க, அவர் தனி, நாம் தமிழர் தனியாக விட்டுருங்க. திமுக கூட்டணி கிளியர் கட்டா இருக்கு. தாவேகா அதிமுக இந்த 2 பத்தி தான் டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சு. இவங்க 2 பேரும் ஒன்னா சேருவாங்க அப்படின்னு பேசப்பட்டிருந்துச்சு. இந்த இடத்துல 2 பேரும் ஒரு விஷயத்த சொல்றாங்க. விஜய்க்கு ஒரு மெசேஜ் அதிமுக சொல்றாங்க, பாஜக எங்க கூட தான் இருக்க போதுன்னு சொல்றாரு. விஜய் என்ன சொல்றாரு, பாஜக இல்லாமல் வந்தால் தான் நான் உங்களை சேர்த்துப்பேன் அப்படிங்கிறது இவர் கிளியராக சொல்றாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க 2 பேருமே கிளியர் கட்டாக ஒரு மெசேஜ் சொல்லிட்டாங்க மாற்றி மாற்றி.
பாஜக கூட தான் இருக்க போதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ பாஜக இருக்கிறதுனால அவங்க கூட வர மாட்டா அப்படிங்கிறது இவர் இங்கே சொல்லிடுறாரு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நான் தான் சிஎம் கேண்டிடேட்னு சொல்லிட்டாரு. இப்போ இவங்க 2 பேரும் ஒன்றா சேரணும்னா ஒன்று சிஎம் கேண்டிடேட்டை தியாகம் பண்ணணும். அதில் யார் தியாகம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கொள்கை எதிரின்னு சொல்லி பாஜக விஜய் டிக்ளேர் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது கொள்கையை தியாகம் பண்ணுற அளவுக்கு ஒரு முக்கியமான பிரச்சனைகள் இந்த 3 மாதத்தில் நடந்தால் மட்டும்தான் அந்த அலைன்ஸ் ஜெல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது விஜய் அங்கே போக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது கவனிக்கத்தக்க விஷயம். அந்த மாதிரியான ஒரு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகள் வரும் நாட்களில் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது நடக்காத பட்சத்தில் இந்த களம் அப்படிங்கிறது இப்போ இருக்கிற மாதிரி இந்த 4 முனை போட்டிங்கிறது 4 முனை போட்டியாக தான் போக வாய்ப்பு இருக்குது. இது வரும் நாட்களில் இறுதி நாட்களில் 5 முனை போட்டியாக மாற வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது கவனிக்கத்தக்க விஷயம். ஸோ களம் இந்த 4 முனையாவோ 5 முனையாவோ இருக்கிற வரை தான் திமுகக்கான எட்ஜ் இருக்குங்கிறது கிளியர் கட்டாக தெரியுது. நான் லாஸ்ட் மந்த் வரையும் நடந்த சர்வேல திமுகக்கு தான் வந்து களம் கிளியராக இருக்குது. எட்ஜ் அவங்களுக்கு தான் வந்து பாசிட்டிவ் மீண்டும் ஆட்சி கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு தான் இருக்குது. ஆனால் லாஸ்ட் டைம் கிடைச்ச மாதிரி நம்பர்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, குறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான சில செய்திகள் வந்துட்டு இருக்கு. ஏன்னா விஜய் வந்ததுனால. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த களத்தை இப்படியே மெயின்டைன் பண்ண தான் விரும்புகிறாங்க. ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் 2016 ஜெயலலிதா பின்பற்றின ஸ்ட்ராட்டஜி தான். ஆன்டி இன்கம்பன்சி வாக்குகளை எத்தனை முனையை உடைக்கணும் அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து ஆளும் கட்சியோட வெற்றிங்கிறது இருக்குது. அதை தான் வந்து அன்றைக்கு ஜெயலலிதா செஞ்சாங்க. இப்போ அதை தான் ஸ்டாலின் அவர்கள் கையாள போகிறாரு. அப்படி இருக்கும்பொழுது விஜய் அவர்கள் அங்கே சேரக்கூடாது அப்படிங்கிறது டிஎம்கேயோட விருப்பமாக இருக்குது. அந்த விருப்பத்தை நிறைவேற்றும் வகையில் தான் விஜயோட அரசியல் தொடர்ச்சியாக இருந்துட்டு இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். அதிமுகவோட அரசியல் அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கிறத கவனிக்கிறோம். விஜய் அவர்கள் இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் திமுக எதிர்ப்பு வாக்குகள் காலங்காலமாக அதிமுக போயிட்டு இருந்ததை பிரிக்கிறதுக்கு அவர் வந்து நின்றுருக்காரு அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ஆன்டி இன்கம்பன்சி வாக்குகளும் 2 உடைய போகுது அப்படிங்கிறது முக்கிய விஷயம். 2 நாம் தமிழர் சேர்த்து 3 உடைய போகுது அப்படிங்கிற விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது திமுகக்கான விஷயங்கள் வந்து கிளியர் கட்டாக இருக்குது அப்படிங்கிறது புரிஞ்சிக்க முடியுது. ஸோ வந்து இப்போ களம் வந்து இப்போ 4 முனை போட்டிங்கிறது கிளியராக இருக்குது. ஏற்கனவே நான் குறிப்பிட்ட மாதிரி திமுகக்கான எட்ஜ் இருக்குது அப்படிங்கிறது புரிஞ்சிக்க முடியுது. இதை எப்படி திமுக வீழ்த்தணும்னு நினைக்கக்கூடிய அதிமுகவும் விஜயும் எப்படி வீழ்த்துவதற்கான தேர்தல் யுக்தியை வகுக்க போகிறாங்க, இன்னும் 3 மாதத்தில் அந்த அலைன்ஸ் ஜெல் ஆகுமா, அந்த 2 பார்ட்டியும் சேர்ந்தால் மட்டும் தான் திமுகக்கு நிகரான அந்த ஒரு கூட்டணி பலம் ஒரு ஃபைட் நெக் டு நெக்ங்கிறது கரெக்டாக இருக்கும். பட் அது இல்லாத வரைக்கும் திமுகக்கான ஒரு எட்ஜ் கிளியராக இருக்குது அப்படிங்கிறது புரிஞ்சிக்க முடியுது. அதை என்ன பண்ண போகிறாங்க, வரும் நாட்கள் அதை எப்படி சரி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். 2வது நிகழ்வு ஓபிஎஸ் நிகழ்வு. அதிமுகக்குள்ள ஓபிஎஸ் வராரு அப்படிங்கிற செய்தியை வந்து இன்றைய தினமலர் செய்தித்தாளுடைய ஃப்ரண்ட் பேஜில் தலைப்பு நியூஸாக தான் போட்டிருக்காங்க. இபிஎஸ் அவர்கள் சம்மதம் சொல்லிட்டாரு, தயாராயிட்டாரு. அதுக்கான காரணம் என்னன்னா அதிமுக கிட்ட இருந்தும் அதிமுக உட்கட்சி நிர்வாகிகிட்ட இருந்தும் பாஜக கிட்ட இருந்தும் அந்த அழுத்தத்தின் காரணமாக இபிஎஸ் அகாமடேட் பண்ணுறதுக்கு அவர் ஓகே சொல்லிட்டாரு. ஆனால் ஒரு நிபந்தனை வச்சிருக்காரு அப்படிங்கிறாரு. அது என்னன்னா அவர் எந்த விதமான டிமாண்ட் வைக்கக்கூடாது, பொறுப்பு சார்ந்த அதை பதவி சார்ந்து அவர் எதுவும் கேட்கக்கூடாது, ஜஸ்ட் வந்தால் மட்டும் போதும், அடிப்படை உறுப்பினர் அப்படின்ற மாதிரி செத்துக்கிறதா ஒரு செய்திகள் வெளியாக இருக்குது. ஆனால் இந்த செய்தி தினமலர் அஃபிஷியலாக வெளியிட்டிருக்க செய்தி. இந்த செய்தியை ஏடிஎம்கேட அஃபிஷியல்ஸ் இதுவரையும் யாரும் கன்ஃபார்ம் பண்ணவே இல்லை அப்படிங்கிறது கவனிக்கத்தக்க விஷயம். ஏடிஎம்கேனுடைய எந்த அஃபிஷியல் வெப்சைட்ஸ்லையும் சரி, ஏடிஎம்கேனுடைய தலைவர்களும் சரி இந்த விஷயத்தை வலியுறுத்தி எங்கேயும் பேசலை, அந்த செய்தியை பொருட்படுத்தாமல் தான் இருக்காங்க. ஆனால் இன்றைக்கு வலதுசாரி ஊடகமான தினமலரில் இப்படி ஒரு ஃப்ரண்ட் பேஜில் ஒரு நியூஸ் வந்திருக்குங்கிறது ஒரு உற்று நோக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா மாறி இருக்கு. 3வது நிகழ்வு அமித்ஷாவுடைய தமிழ்நாடு வருகை. இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 10 நாளுக்கு முன்பே அமித்ஷா அவர்கள் சென்னை வரதா இருந்துச்சு. ஆனால் அந்த பயணம் தள்ளி போச்சு. அதுக்கான காரணம் என்னன்னா அதிமுகவுடைய பொதுக்குழு கூட்டத்தில் அவங்க என்ன தீர்மானத்தை நிறைவேற்றாங்க, என்ன பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துட்டு நம்ம அடுத்த மூவ் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் வெயிட் பண்ணிட்டு இருந்தார். இப்போ களம் கிளியர் ஆகிடுச்சு. எடப்பாடி பழனிசாமி முடிவு இதுதான்றது தெரிஞ்சிருச்சு. அவர் வந்து யாரையும் அகாமடேட் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ அப்படி இருக்கும்போது இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அமித்ஷா அவர்கள் அதை பற்றி தான் யோசிக்க போகிறாரு. ஏன்னா விருப்பம்லாம் வாங்க ஆரம்பிச்சிருக்காரு. அப்படின்போது எடப்பாடி பழனிசாமியோட கை கொஞ்சம் உயருதோ, அப்போ அந்த உயரக்கூடிய அந்த கையை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுமே அப்படின்ற மாதிரி அமித்ஷா அவர்களுடைய அவசரமான பயணம் வராரு. வேலூரில் ஒரு நிகழ்ச்சி இருக்குது. அந்த நிகழ்ச்சி முடிச்சுட்டு கூட்டணி சார்ந்த விஷயங்களும் தொகுதி சார்ந்த விஷயங்களும் கூட்டணி கட்சிகள் சார்ந்த விஷயத்தையும் அவர் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான ஒரு பிளானோட வர போகிறாரு. இந்த நிகழ்வு அமித்ஷாவுடைய வருகைங்கிறது கிட்டத்தட்ட 15ஆம் தேதி அதிமுகவுடைய விருப்பம் வாங்குறாங்க பார்த்தீங்களா, அந்த நாட்களில் தான் வந்து அமித்ஷா அவர்கள் இங்கே வர போகிறார் அப்படிங்கிற விஷயம். அவர் வந்ததுக்கு அப்புறம் இந்த என்டிஏவோட அரசியலை அமித்ஷாவும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் எப்படி இதை நகர்த்தி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத வரும் நாட்கள் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.